ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் எப்பயுமே நான் அப்டேட் பண்ணுற மாதிரி 3 கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் படித்தா போதுமா, இல்லை புக்கின் சைட்லேருந்து பார்க்கணுமா அப்படிங்கிறது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 ஒன் வேர்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா 12லேருந்து 13 வரைக்கும் புக் பேக் மட்டும் வரும். அதுபோக பேலன்ஸ் 1 or 2 கண்டிப்பாக உங்களுக்கு புக்கின் சைடில் தான் கேட்பாங்க. அதிகபட்சம் 12லேருந்து 13 புக் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புக் பேக் எல்லாத்தையும் ஒரு தடவை தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா புக்கின் சைடு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு 6 வருஷ கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக ஒரு வருஷத்தில் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக 12th ஆர்ட்ஸ் சயின்ஸ் குரூப்புக்கானதும் ஆர்ட்ஸ் குரூப்புக்கானதும் பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கான வீடியோஸ் தொடர்ச்சி அப்லோட் பண்ணணும் அப்படின்னம்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னம்னா 12th வீடியோஸ் தொடர்ச்சி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் 3 சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அப்டேட் பண்ணணும், அதேமாதிரி 26ஆம் தேதி நடக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ச்சியாகவே நம்முடைய சேனலில் அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா போரிக் அமிலத்தை எவ்வாறு போரண்ட் நைட்ரைட் ஆக மாற்றுவாய், கந்தக அமிலம் நீர்க்கும் காரணி ஒரு எடுத்துக்காட்டு நிறுவுக, பொது அயனி விளைவு ஒரு எடுத்துக்காட்டு விளக்குக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 21ல் கோல்ஃபினையை எழுதுக. இந்த 22, 23 புரியுங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது 24ஆம் நம்பரில் கேட்குறாங்க. அந்த 23ல் பார்த்தீங்கன்னா எதிர் உயிர்கள் என்றால் என்ன, 24ல் கம்பல்சரி கொஸ்டினில் வினைவகை என்றால் என்ன, வாட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கொஸ்டினில் கேட்ட உங்களுக்கு புக்கின் சைட் கொஸ்டின். இது ஒரு பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் அப்படிங்கிறனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீலியத்தினுடைய பயன்கள், கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதெல்லாம் ஆல்ரெடி இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் கம்பல்சரி கொஸ்டினில் உங்களுக்கு கொடுத்தது, ஃபஸ்ட்டு 2 லெசன்லேருந்தே நான் கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு நோவே நகல் ரியாக்ஷன் வினையை விளக்குக. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். கண்டிப்பாக ஒரு 3 வருஷ கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னம்னாலே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம், புரியுங்களா. அதனால் உங்களுக்கான ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிங்கிள் 5 மார்க்கே இல்லை சார், கைடுலையும் இல்லை புக்லேயும் இல்லை. பட் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் இதுதான், புரியுங்களா. நான் நேற்று வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓரஸ், கனிமம் மற்றும் தாதுகள் ஆகியவற்றிடையே உள்ள வேறுபாடு, காப்பர் பிரித்தெடுத்தல் செயல்முறையில் சிலிக்கானின் பங்கு என்ன, புரியுங்களா. கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட ஃபிசிக்ஸில் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 3வது கொஸ்டின் நினைக்கிறேன் நம்முடைய புக்கில். அது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் கொஸ்டின், புரியுங்களா. அதில் 2 மார்க் எது அப்படின்னம்னா காப்பர் பிரித்தெடுத்தல் செயல்முறைகள் சிலிக்காவினுடைய பங்கு அதுக்கு 2 மார்க் கொஸ்டின். கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிலே உள்ள வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3 மார்க் 2 மார்க்னு கேட்டால் 5 மார்க்கில் கேட்க போகிறாங்க. இந்த செலக்டட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட கேட்ட மாதிரி இதுக்கு முன்னால் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட 4 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் தொடர்ச்சியாக டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2024 நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்டேட் பண்ணும்போது பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ண போகிறதில்ல, செலக்டட் கொஸ்டின்ஸாக ஃபுல் போர்ஷனுக்கானது நம்மளே ரெடி பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஆல் தி பெஸ்ட்.